இன்னைக்கு பண்ண போகிற ஒரு கம்பேரிஷன் நீங்கள் எல்லாம் கேட்ட கம்பேரிஷன் தான். வீடியோலாம் எடுத்துட்டோம், பட் ஆடியோவில் சின்ன கிளீச் ஆயிடுச்சு. என்ன ஒரு கம்பேரிஷன் அப்படின்னா, ரொம்ப ஹார்ட் செக்மெண்ட்டில் இருக்கிற கமர்ஷியல் வெஹிக்கிள் தான். மஹேந்திரா வீரோ அண்ட் அசோக் லேலண்ட் தோஸ்த் i4 இந்த ரெண்டையும் தான் நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஏன்னா ரெண்டு இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா தலா 3லேருந்து 4 வேரியண்ட் வச்சுருக்காங்க. அசோக் லேலண்ட் எடுத்துட்டோன்னா தோஸ்த் இருக்குது, அதுக்கப்புறம் படா தோஸ்த் இருக்குது, படா தோஸ்த்தில் 4 வேரியண்ட் இருக்குது, தோஸ்த்தில் 2 வேரியண்ட் இருக்குது. இதே மஹேந்திரா வீரோ போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நம்மளுக்கு ஒரு 3 வேரியண்ட் வரைக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்குது. V2, V4, V6ன்னு இருக்குது. அதில் சப் வேரியண்ட் இருக்குது அண்ட் சிஎன்ஜி ஆப்ஷனுமே இருக்குது. அண்ட் ரெண்டில் எது ப்ளஸ்ஸு எது மைனஸு இது எல்லாத்தையுமே தான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மோட்டோகிராஃபிக், நான் உங்கள் UK. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹார்ட் இன் செக்மெண்ட் அப்படின்னு ஏன் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இதோட பேலோடு பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கூட்ஸுமே வருது. நம்ம ஒயிட் கூட்ஸாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், FMCGயாக இருக்கட்டும், இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வருது. வீரோ பொறுத்த வரைக்கும் 1600 kg, படா தோஸ்த் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1860 kg. அண்ட் இந்த கேஜி வித்தியாசத்துக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா, அசோக் லேலண்ட் இந்த லைட் கமர்ஷியல் செக்மெண்ட்டை ஆண்டுட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அவங்க வேரியன்ஸை வச்சே நம்ம சொல்லலாம். அண்ட் இத்தனை வருஷம் அரௌண்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே அவங்க இந்த ப்ராடக்டை ரொம்ப மாஸ் காட்டிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா மெக்கானிக்கும் ஈஸியாக சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது அவங்களோட இந்த கலெக்ஷன். அண்ட் இதை ஒரு நல்ல ஒரு இம்பேக்டோட இடித்தவங்க, அதாவது இந்த கோட்டையை லைட்டாக இடிக்க ட்ரை பண்ணுறவங்க அப்படின்றது மஹேந்திரா. ஏன் மஹேந்திரா அப்படின்னா, அவங்க உள்ளே வரும்போதே எப்பவுமே மஹேந்திரா சைட்லேருந்து உள்ளே வந்தோன்னா ஒரு மாஸ் என்ட்ரி கண்டிப்பாக இருக்கும். என்ட்ரி உள்ளே வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்மாக அந்த ப்ராடக்டை பற்றி அட்லீஸ்ட் ஒரு மாதம் இன்டர்நெட்டில் பறக்கும். அந்த மாதிரி தான் மஹேந்திரா வீரோ பொறுத்த வரைக்கும் வந்துச்சு. ஏன்னா பேரில் தான் ஹீரோ இருக்குது. ஏன்னா வீரோக்கு இன்னொரு மீனிங் ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேரில் இருக்கிற மாதிரியே ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக எக்கச்சக்க விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு அதோட லுக்கு இவ்வளோ நாள் நம்ம ஓல்ட் ஸ்கூல் பார்த்துட்டு இருந்த மாதிரி இது நல்லா ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் டிசைனாக நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு வீரோ சைட் பொறுத்த வரைக்கும். அப்படியே உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா முறையாக க்ரம்பிள் ஜோன் கொடுத்துட்டு ரெண்டாவதாக ஏர்பேக்ஸோடு கொடுத்துருக்காங்க டிரைவர் சைடு. ஏன் இந்த லைட் கமர்ஷியல் செக்மெண்ட்டுக்கு நான் ஏர்பேக் இவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்னா, அது டிரைவரோட இம்பேக்ட் ஜோனுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப கம்மி, அதிகபட்சம் ஒரு அடி தான் ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட்டுக்கும் டிரைவருக்கு இருக்கும். அந்த இடத்துல ஏர்பேக் கொடுத்துருக்கிறது செம்ம விஷயம். அண்ட் இன்னொன்று, உள்ளக்குள்ளே உட்காந்து நீங்கள் ஓட்டும் போது நீங்கள் கமர்ஷியல் வெஹிக்கிளில் இருக்கீங்களா காரில் இருக்கீங்களான்றதே தெரியாது. அந்த அளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் உட்காந்து ஃபீல் பண்ணீங்க. எல்லா ப்ராஃபிட்டபிள் ஓனர்ஸும் நீங்கள் அந்த வண்டியில் உட்காந்துருக்கு போய் தெரிஞ்சுக்கும். இந்த வீடியோ நாங்கள் லேட்டாக தான் இதை சொல்கிறோம். அண்ட் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இது கம்பாரிசன் தான். பட் வீரோ வண்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ நம்ம யூடியூப் சேனல் ரன் ஆகிட்டு இருக்கு. ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன் நான் அந்த அளவுக்கு உள்ள கார் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது காரணம். இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலாக எந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் நம்ம உள்ளே போனோம்னாலும் நம்மளுக்கு ஒரு சின்ன டெக்கு தான் இருக்கும். அதாவது இன்ஃபோர்டைன்மெண்ட், ஒரு ரேடியோ செட் சின்னதாக கொடுப்பாங்க. ஒரு சில வண்டியில் இருக்காது, நம்ம ஆஃப்டர் மார்க்கெட். ஆனால் அதில் டிஃபால்ட்டாகவே அரௌண்ட் நம்மளுக்கு 10 இன்ச்சுக்கு டச் ஸ்க்ரீனோட வந்துடும். இன்னொரு பெரிய விஷயம், அந்த டச் ஸ்க்ரீன் கொடுத்ததுக்கு காரணம் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா கேமராவோட வந்துடுது வித் 4 சென்சார்ஸோட. ஸோ ரியர் பார்க்கிங்கும் ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு வண்டியுமே அரௌண்ட் இதோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 5.6 தாண்டி தான் இருக்கும் ரெண்டு வண்டியுமே. இந்த ரெண்டு வண்டியோட லோட் பாடி மட்டும் சொல்கிறேன். லோட் பாடி பார்த்தீங்க வீரோ பொறுத்த வரைக்கும் அந்த லோட் பாடி அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 9.5 feet வரும். அண்ட் அதோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 5.4 feet வரும். ஸோ அதோட லோட் கெப்பாசிட்டி ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தூரத்துக்கு லென்த்தாக இருக்கிறப்ப அந்த ரியர் யூஸ் ஆகுது. ஸோ அதுதான் அந்த லோட் பாடியில் தான் அந்த 1600 kg அது தாங்குது. அதேமாரி தான் படா தோஸ்தும். படா தோஸ்த் இன்னும் கொஞ்சம் கூட 9.8 feet லென்த்லையும், வித்து பொறுத்தவரையும் 5.9. ஸோ இந்த மாதிரி ஒய்டரா வித்து இருக்கிறனால அதோட ஈஸியாக லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெண்டு வண்டியுமே இன்ஜின் பொறுத்தவரையும் அரௌண்ட் 1500 cc தான். வீரோ என்ன தான் புதுசாக வந்தாலும் அவங்க MDA இன்ஜின் தான் கொடுத்துருப்பாங்க 1.5 லிட்டர். பட் அந்த 1.5 லிட்டரை நம்ம நம்பலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நம்பலாம். ஏன்னா அவங்க டியூவில் யூஸ் பண்ணுற அதே 3 cylinder இன்ஜின் தான். ஸோ அந்த இன்ஜினும் ட்ரஸ்டபிள் இன்ஜின் தான். ரெண்டு இன்ஜினை பற்றியும் நான் சொல்லவே தேவையில்ல. ரெண்டு இன்ஜினுமே அந்த அளவுக்கு ட்ரஸ்டபிள் இன்ஜின் தான். அண்ட் ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான், 8 HP பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் நியூட்டன் மீட்டர் டார்க்கில் வீரோ சைடில் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. வீரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 210 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் படா தோஸ்த் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 190 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இது ரெண்டோட கிரேடபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வீரோ 32% கிரேடபிலிட்டியாக இருக்குது. அண்ட் படா தோஸ்த் 22% இருக்குது. சாரி 23.2% இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் படா தோஸ்த் இந்த கிரேடபிலிட்டி கம்மியாக இருந்தாலும் 10 வருஷமாக அந்த மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ
இது வரைக்கும் நம்ம நார்மலாக இதோட சொல்கிற லோடு பார்த்தீங்க அப்படின்னா 1800 kg தாங்கும் அப்படின்றது போட்டுருக்கோம். பட் நார்மலாக ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு 3 டன் வரைக்கும் இதை ஏற்றி சேம் அதே கிரேடபிலிட்டியை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கிரேடபிலிட்டி வித்தியாசம் வந்து அந்த நியூட்டன் மீட்டர் டார்க்கில் வந்து கண்டிப்பாக ரோட்டில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். பட் படா தோஸ்த் வந்து கம்மியாக இருந்தாலும் இத்தனை வருஷமாக இருந்திருக்கு. ஸோ செக்மெண்ட்டில் அந்த அளவுக்கு எந்த ஒரு பேக்லாக்ஸும் இல்லாமல் அந்த வண்டி நல்லாவே தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. எனக்கு 2 வண்டியில் ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுள் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வீரோ வந்து முழுக்க ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எனக்கு கமர்ஷியல் வெஹிக்கிளில் ஒரு 2 விஷயம் வந்து ரொம்ப இஷ்யூவாக இருக்கும். ஒன்று வந்து டிரைவருக்கு அந்த பாடி பெயின் இருக்கும், அதுக்கப்புறம் சேஃப்டி. இது ரெண்டுமே வந்து எனக்கு வீரோவில் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஏன் அப்படின்னா அது எலக்ட்ரிக்கல் ஸ்டேரிங் தான். ஸோ அதனால் அதை ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ரொம்ப லைட்டடாக இருந்துச்சு. அண்ட் டிரைவர் சேஃப்டி, ஸோ ஏர் பேக்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து நம்மளுக்கு கிரம்பிள் ஜோன் ஃப்ரண்ட்டில் நல்லா கொடுத்துருக்காங்க. அதனால் சேஃப்டி வைஸ் சூப்பராக இருக்குது. பட் அதே படா தோஸ்த் எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு ஓட்டும் போதே எனக்கு சேம் பழைய ஓல்ட் ஸ்கூல் தான் இருந்தது. பட் அந்த ரா பவர், அந்த ரா இன்ஜின், இது எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. இந்த இடத்துல வீரோ இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் அவங்க புதுசாக வராங்க. ஸோ இந்த அளவுக்கு கண்டிப்பாக ப்ளே பண்ணால் தான் இந்த செக்மெண்ட்டில் செம்மையாக இருக்க முடியும். இதோட இன்டீரியர் லுக் பார்த்துருவோம். அண்ட் படா தோஸ்த் பொறுத்த வரையும் அதோட இன்டீரியர் லுக் வந்து டிப்பிக்கலாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இன்டீரியர் லுக்ஸ் தான். பட் ரெண்டுலேயுமே என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு டிரைவர் ப்ளஸ் 2 பேர். ஏன்னா இந்த 2 வண்டி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து லோக்கல் டிராஃபிக்ஸ்லையும் நம்ம ட்ரைவ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு சிட்டி டு இன்னொரு சிட்டி, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் மதுரையிலேருந்து சிவாசி வரையும் ஒரே ட்ரிப்பாக நீங்கள் அடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா 2 டிரைவர்ஸ் வச்சு மாற்றி ஓட்டிக்கலாம். இல்லை அந்த நடுவில் இருக்கிற ஊர் எல்லாத்துக்குமே வந்து அங்கங்கே பேக்கேஜ் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா ஸோ இந்த D+2 அப்படின்றது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீரோவும் சரி அந்த அசோக் லைலனும் சரி இந்த சீட்ஸ் ரெண்டுமே வந்து நம்மளால் மடிச்சுக்க முடியும். ஸோ மடிச்சுட்டு நம்ம வந்து அது ஒரு ஸ்லீப்பர் கேபினாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெண்டுலேயுமே வந்து கியர் நாப் வந்து உங்களுக்கு டேஷ்போர்டில் மவுண்ட் ஆகிருக்கும். சரி, டேஷ்போர்டில் மவுண்ட் ஆகிருக்கிறது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த 2 வண்டியோட பிரேக்ஸ். வீரோ பொறுத்தவரையும் ஹைட்ராலிக் பிரேக்ஸ், அதாவது ஆயில் பிரேக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அசோக் லேலன் பொறுத்தவரையும் கேபிள் டைப் தான் யூஸ் பண்ணாங்க. கேபிள் டைப் இனிஷியலாக நல்லா இருக்கும். பட் போக போக என்ன ஆயிரும்னா கேபிள் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், நம்மளுக்கு பிரேக்ஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அந்த இடத்துல வீரோ பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கு. மற்றபடி ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க் தான் வந்தது, ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் தான் வந்தது. ஸோ பிரேக்ஸ் பொறுத்தவரை ரெண்டுமே வந்து எனக்கு நல்லா ஒரு ரஃப்பாக தான் இருந்துச்சு, ஸ்பாஞ்சியராக இல்லாமல் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்குது. ரெண்டுமே ஆக்சிலேஷன் சூப்பராகவே இருக்குது. அரௌண்ட் 1600 RPMலேயே வந்து நம்மளுக்கு தேவைப்படுற டார்க் அண்ட் பவரை வந்து அதனால் அட்டைன் பண்ண முடியுது, அதாவது ரீச் பண்ண முடியுது. அதனால் 2 வண்டியுமே ஒரு கூட்ஸ் வச்சு ஓட்டும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இப்போ இந்த 2 வண்டி இல்லாமல் இதுக்கு முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டாட்டாவோட கோல்டாக இருக்கட்டும், இல்லை இதோட இன்னும் அதிகமாக போகும்போது நம்மளுக்கு இதே செக்மெண்ட்டில் வண்டி ஒரு 2500லேருந்து 3500 kg லோடு உள்ள அந்த எல்சிவியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் நம்மளுக்கு தேவைப்படுற லோடு அது இருக்கும். ஏன் அப்படின்னா இது நார்மலாக இப்போ வீரோ நம்ம 1600 kg சொல்கிறோம். பட் இன்னும் கொஞ்சம் நம்ம பாடி கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளால் இன்னும் கொஞ்சம் லோடு ஏற்றிக்க முடியும். அண்ட் 2 வண்டியிலுமே என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா வீரோ பொறுத்தவரையும் 2 டைப் ஆஃப், அதாவது வந்து 2 டைப் ஆஃப் பாடி நம்மளுக்கு கிடைக்குது. ஒன்று வந்து அந்த சேம் சின்ன டெக் வந்துடும், இன்னொன்று வந்து ஹை டெக் வந்துடும். இது ரெண்டும். அண்ட் அசோக் லைலன் பொறுத்தவரையும் 3 டைப் வருது. அது சேசிஸோட தனியாக வருது, சேம் அதுவே லோயர் டெக் வருது, ப்ளஸ் ஹையர் டெக்கும் வருது. அதாவது பாடி வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். 2 கம்பெனிலுமே இண்டிவிஜுவலாக வந்து பாடி கட்டி கொடுப்பாங்க. அது டிஃபென்ஸ் வந்து எப்படி பாடி கட்டுறதோட ரேட் வித்தியாசப்படுது அப்படின்னா அப்போ வந்து என்ன மெட்டலோட ரேட்டோ அதுக்கேற்ற மாதிரி பாடியோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வித்தியாசப்படுது. அண்ட் இந்த 2ஓட சஸ்பென்ஷன் வந்து லீப் ஸ்ப்ரிங்ஸ் தான் இருக்குது. ஓவர் ஸ்லாங் லிப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து நம்மளுக்கு படா தோஸ்த்தில் வந்துடுது. அண்ட் வீரோ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நார்மல் லீப் ஸ்ப்ரிங்ஸ் தான் வந்திருக்கு. அண்ட் ரெண்டுமே வந்து லோடுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சாஃப்ட்வேராகவே இருக்குது. இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் நல்லா ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா வீரோ தான். எனக்கு NVH வந்து அதாவது வெளியில் இருக்க நாய்ஸு, வைப்ரேஷன்னு, சின்ன ஒரு குழி இந்த மாதிரி இருக்கிற ரோட்டில் ஓட்டும் போது எனக்கு வீரோவில் வந்து எனக்கு உள்ளக்குள்ள நாய்ஸ் கம்மியாக கேட்குது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான், நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கி போட்டாலும் உள்ளக்குள்ள நாய்ஸ் வந்து நல்லா இருக்குது. அண்டு கேபின் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சாஃப்டரான கேபின்ஸ், அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான கேபின், ஒரு கார் கேபின் மாதிரி உள்ளே உட்காந்துருக்கனால கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் இந்த காரை
மாதிரி அப்படின்னு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க. இப்போ டிரைவர்ஸ்னால் நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிறது ஏசி இல்லாமல் நீங்கள் எடுத்து கொடுத்துருவீங்க. ஸோ ஓனர்ஸே நீங்கள் வந்து ஓட்டுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு சின்ன வண்டி வச்சுருக்கீங்க, ஒரு 3 வீலர் லோடு வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 4 வீலர் வரும்போது ஒரு 1600 கேஜி 1600 கேஜி அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது நீ ஏசியோட நல்லா கம்ஃபர்டபுளாக லாங் ரைடு வந்து ஈஸியாக போயிட்டு வர முடியும் அப்படின்னா, அது என்னால் வீரோவில் வந்து இன்னும் சூப்பராகவே இருக்கும். அசோக் லேலன்னு டிஃபால்ட்டாக 10 வருஷமாக வந்து அவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அந்த சேஞ்ச் இப்போ இருக்க செக்மெண்ட்டுக்கு வந்து கார்ஸே அவ்வளோ தூரத்துக்கு அப்டேட் ஆகிருக்கு. ஏன் ஈவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் ஈவியோட ரோலும் இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி நிறையா வண்டி ரோட்டில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீரோ அப்டேட் பண்ணியிருக்காங்க. மஹேந்திரா ஒரு ஸ்டேட் பேக், அதாவது அவங்க மஹேந்திரா உள்ளே வந்தாலே ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட்ன்ற மாதிரி வீரோவில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. எனக்கு அசோக் லேலண்ட் வந்து டிஃபால்ட்டாக நான் ஒரு ஃபேன். ஏன்னா அது எல்லா மெக்கானிக்னாலும் ஈஸியாக பிரித்து வேலை பார்க்க முடிஞ்ச வண்டி. ஓனர்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மி தான். பட் இப்போ வீரோ வந்து அந்த சின்ன சின்ன இடத்துல வந்து அந்த இடத்த ரோல் ப்ளே பண்ணும். அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அசோக் லேலண்ட் படா தோஸ்தில் வந்து நம்மளுக்கு டெஃப் ஆயில் வரல. அவங்க வந்து LNT அப்படின்னு லீன் நாக்ஸ் டெக் அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டெஃப் ஆயில் தேவைப்படல. பட் இந்த வீரோ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 10 லிட்டர் டெஃப் டேங்க் தேவைப்படுது. அது ஓனர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு செலவு தான். ரெண்டுலேயுமே டிஃபால்ட்டாக நம்மளுக்கு 40 லிட்டர்ஸ் ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி, டீசல் டேங்க் கெப்பாசிட்டி வந்துருக்கும். அண்டு ஓவராலாக இந்த வண்டி லுக் வந்து எனக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வீரோ. அண்டு வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான கம்ஃபர்டபுளாக லுக்கு நான் ரெகுலராக பார்க்குறது வந்து படா தோஸ்த் தான். டிஃபால்ட்டாக வந்து எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான லுக்கில் இருக்கிறது. அண்ட் டிரைவிங் பொறுத்தவரை எனக்கு ரெண்டுமே அடிச்சு ஒன்று தான். அந்த NVH கம்பேர் பண்ணுறப்ப நான் வீரோ வந்து பெட்டர் அப்படின்றத நான் கன்க்ளூட் பண்ணுவேன் எனக்கு பிடிச்ச வரைக்கும். அண்ட் ஓவராலாக சேஃப்டி ஆஸ்பெக்டில் வந்து வீரோ வந்து சூப்பராகவே இருக்குது. அண்ட் ஈஸியாக மெக்கானிக்கை ரீச் பண்ணுறது இத்தனை வருஷமாக வந்து ஆன் ஃபீல்டில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அசோக் லேலண்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு வீரோ பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த பவர் விண்டோஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான தனித்தனி பட்டன்ஸ் இருக்குது. ஒரு 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் இருக்குது. 12 வோல்ட்டும் நம்மளுக்கு படா தோஸ்தில் இருக்குது. பட் அந்த விஷயம் வந்து நல்லா இருக்குது. ஏன் கார் மாதிரி இருக்குது அப்படின்னு வீரோவை சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு ரீசன் தான். அண்ட் ரோட் சைடு அசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு அசோக் லேலண்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். டிஃபால்ட்டாக அவங்க சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீரோ பொறுத்த வரைக்கும் இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ ஒரு 1 இயர் ஆயிருக்கு. ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அதோட இது எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளால் தெரியும். வேறு ஏதாச்சும் சின்ன சின்ன சேஞ்சஸ் எது இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் இதில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே அப்டேட் பண்ணுறோம். ஸோ வீரோ பொறுத்தவரையும் நம்மளுக்கு அந்த டர்னிங் ரேடியஸ் வந்து 5590 mm. அண்ட் அசோக் லேலண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 11,000 mm வருது. ஸோ டர்னிங் ரேடியஸ் டஃப்பாக தான் இருக்குது அசோக் லேலண்டில். அந்த கம்ஃபர்டபுளான டிரைவிங் அப்படின்றது அந்த ஸ்டேரிங் சொன்னேன்ல வீரோவில். ஸோ அது வந்து இந்த இடத்துல ரோல் ப்ளே பண்ணுது. ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இது லோக்கல் டிராஃபிக் சிட்டியில் ட்ரைவ் ஆகுது. ப்ளஸ் ஏதாச்சும் ரூரல் ஏரியாவில் ட்ரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக டர்ன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன சந்தில் போயிட்டு நம்ம லோட் அன்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும். ஸோ டாட் டைம் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. பட் அதுவுமே இன்னும் நம்ம யூஸ் பண்ண அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து தெரியும். அண்ட் ரெண்டு வண்டியோட ப்ரைஸ், ஸோ வீரோ பொறுத்த வரையும் ஸ்டார்டிங் வந்து ஒரு 7.99 to அரௌண்ட் ஒரு 8.5 வரைக்கும் போகுது. இதே வந்து நம்மளுக்கு படா தோஸ்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரௌண்ட் 8லேருந்து ஸ்டார்ட் ஆகி 11 வரைக்குமே போகுது. வீரோவை கம்பேர் பண்ணுறப்ப படா தோஸ்தோட ப்ரைஸ் கூட தான். பட் என்ன ஒரு சின்ன ப்ளஸ் படா தோஸ்தில் இருக்குது அப்படின்னா, இத்தனை வருஷமாக இந்த செக்மெண்ட்டில் வந்து செம்மையாக ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அதோட இன்ஜினாக இருக்கட்டும், டியூரபிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம கண் முன்னாவே டெஸ்ட் பண்ண செய்யப்பட்டது. எல்லாருமே ஸ்ப்ரெட் பை மவுத்தில் ஆனது. ஸோ ப்ரைஸில் வந்து வீரோ கம்மியாக இருக்குது, படா தோஸ்த் வந்து கூட இருக்குது. ஏன் கம்பாரிசன் என்ன அப்படின்னா, வீரோ ட்ரை பண்ணலாம். ஏன் அவங்க நியூவாக வந்திருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. இன்ஜின் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற இன்ஜின் தான். ஸோ ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது, உள்ளக்குள்ள சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஏன் வீரோ இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னா, இந்த அளவு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் இப்போ நம்மளுக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக ஏர் பேக் வேணும் கண்டிப்பான முறையில். அண்ட் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து எல்லாருக்குமே வரணும். ஏன்னா D+2 அப்படின்னு 2 பேரும் மென்ஷன் பண்ணாலும் 2 பேசஞ்சருக்கு மட்டும்தான் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வருது. நடுவில் இருக்க பேசஞ்சருக்கு வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வரல. ஸோ அதனால் இது எல்லாமே வந்து சேஃப்டி ஆஸ்பெக்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பீட் லிமிட் டிஃபால்ட்டாக 80 தான் இருக்குது. ஸோ அதுக்கான பிரேக்கிங் எஃபிஷியன்சி இது எல்லாமே வந்து ரெண்டு வண்டியிலுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் இதே மாதிரி செக்மெண்ட்டில் இன்னொருத்தர் இருக்காங்க. ஸோ அசோக் லேலண்ட் படா தோஸ்த் இருக்குது, இன்ட்ரா சீரியஸ் இருக்குது டாட்டாவோட. ஸோ அது எதுக்கும் கம்பாரிசன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி அந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும். நீங்கள் கொடுத்துருக்க லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டே டியூன் மோட்டோகிராஃபி.